சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீதான வழக்குகளை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றம் அமைக்கக் கோரி பாஜக செய்தித் தொடர்பாளர் அஸ்வினிகுமார் உபாத்யாயா உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்தார். குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்டவர்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்கும் நீதித்துறை மற்றும் நிர்வாக ரீதியான பொறுப்புகளை வகிப்பதற்கும் ஆயுட்கால தடை விதிக்க வேண்டுமென்று அந்த மனுவில் வலியுறுத்தப்பட்டிருந்தது. இதற்கு பதிலளித்து தேர்தல் ஆணையம் சார்பில் நேற்று மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் தேர்தல் நடைமுறைகள் தொடர்பாக மத்திய அரசுடன் பேச்சு நடத்தி பல்வேறு திருத்தங்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தேர்தலில் போட்டியிடுபவர்களுக்கு குறைந்தபட்ச கல்வித் தகுதி மற்றும் வயது வரம்பை நிர்ணயிக்க வேண்டுமென்று தாங்கள் வலியுறுத்தியிருப்பதாகவும் அது தொடர்பான சட்டத் திருத்தங்களை மேற்கொள்வது நாடாளுமன்றத்தின் கைகளில்தான் உள்ளதென்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்டவர்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாழ்நாள் தடை விதிக்கலாம் என்ற கோரிக்கையை ஆமோதிப்பதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மக்கள் பிரதிநிதிகள் மீதான வழக்குகளை விசாரிக்க பிரத்யேக நீதிமன்றம் அமைக்கலாம் என்ற கருத்தையும் தேர்தல் ஆணையம் வரவேற்பதாக பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.